சூழலில் பிள்ளைகளால் தான் பெற்றோருக்கு தொல்லை என்ற தலைப்பில் நான் உங்களிடம் பேச வந்துள்ளேன். ஐயா, காலையில் எழுந்திலிருந்து ராத்திரி தூங்குறது வரைக்கும் பிள்ளைகளால் பெற்றோருக்கு தொல்லை தான். ஏன் சொல்றேன்னா, அண்ணங்க பைக்ல ஃப்ரெண்டு கூட பைக் ரேஸ் வச்சு விளையாடுறாங்க. அதனால என்ன ஆபத்து வருதுன்னு நினைக்கிறாங்களா? பெத்தவங்களுக்கு தான் பெரிய கவலையா இருக்கு. ஆமாங்க ஐயா, நான் ஏன் சொல்றேன்னா, அன்னைக்கு ஒரு நாள் ஒரு அண்ணன் அவங்க அப்பா அம்மா சொல்ல பிடிச்சி கேட்காம பைக்ல 100ல போனாங்க. வரும்போது 108ல கையில கெட்ட போட்டுட்டு வந்தாங்க. இதனால பெத்தவங்களுக்கு எவ்வளவு பெரிய தொல்லையா இருக்கு. ஐயா, அவங்க அப்பா அம்மா சொல்ல பிடிச்சி கேட்டிருந்தா கையில கெட்டும் போட்டிருக்காது, அவங்க அப்பா கையில இருந்து தொட்டும் போயிருக்காது. ஆனாங்கயே சொல்றேன், பிள்ளைங்களால் பெற்றோருக்கு தொல்லைன்னு. ஐயா, என்னைய மாதிரி உள்ள பிள்ளைங்க புல்லு மாதிரி சொன்னாங்க. அது நம்ம வயிற்றுக்குள்ள போய் என்ன செட்டப் பண்ண நினைக்கிறாங்களா? ஐயா, கேப்பங்கூடு கம்பங்கூடு சாப்பிடுறான்னா கேட்க மாட்டேங்கிறாங்க. நம்ம பெத்தவங்க நம்ம உடம்புல நல்லா இருக்கணும்னு தானே சொல்லுவாங்க. அண்ணாங்கயே சொல்றேன், பிள்ளைகளால் பெற்றோருக்கு தொல்லைங்க. ஐயா, இன்றைய பிள்ளைங்க கையெடுத்து சாமி கூட வெக்கப்படுதாங்க. கீழே விழுந்து நமஸ்காரம் பண்ண கூச்சப்படுதாங்க. நம்மளை படைத்த கடவுளுக்கு நம்ம ஏன் வெக்கப்படணும், ஏன் கூச்சப்படணும்? அதனாலயே சொல்றேன், பிள்ளைகளால் பெற்றோருக்கு தொல்லைன்னு. ஐயா, உங்களை மாதிரி ஒரு பெரியவங்க வீட்டுக்கு வந்தா வாங்க உட்காருங்க, தண்ணி குடிங்க, சாப்பிடுங்கன்னு சொல்லி கொடுத்தா அவங்க கிட்ட பேசாமையே போயிடுறாங்க. இதனால பெத்தவங்களுக்கு எவ்வளவு பெரிய அவமானமா இருக்கு. ஆனாங்கயே சொல்றேன், பிள்ளைகளால் பெற்றோருக்கு தொல்லைன்னு. ஐயா, ஸ்கூல்ல பேச்சு போட்டி, கவிதை போட்டி, கட்டுரை போட்டி, ஓவிய போட்டி வச்சா கலந்துக்கிட்டு அவன் திறமையை வெளிப்படுத்தணும்னு சொன்னா திறமையை வெளிப்படுத்த மாட்டேங்கிறாங்க. ஆனாலே சொல்றேன், பிள்ளைகளால் பெற்றோருக்கு தொல்லைன்னு. ஐயா, நான் எங்க அம்மா சொல்லி பிச்சு கேட்டு பல போட்டிகளை கலந்துக்கிட்டனால இன்னைக்கு இவ்வளவு பெரிய மேடையில எனக்கு பேச வாய்ப்பு கிடைச்சிருக்கியா? ஐயா, பிள்ளைய பெத்த கண்ணீர், தென்னைய வச்ச தண்ணீர். இன்றைய சூழல்ல பெத்தவங்களுக்கு நிலைமை அப்படி ஆயிப்போச்சு. ஏன் சொல்றேன்னா, எங்க வீட்டு பக்கத்துல ஒரு அண்ணனை படிக்க பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பி வச்சா பக்கத்துல இருக்கிறவங்க கொடுத்துட்டு சண்டை போட்டு பெத்தவங்க போலீஸ் ஸ்டேஷன்ல நிறுத்தி வைக்கிறாங்க. இதனால பெத்தவங்களுக்கு எவ்வளவு பெரிய தொல்லையா இருக்கு. அதனாலங்க சொல்றேன், பிள்ளைகளால் பெற்றோருக்கு தொல்லைன்னு. ஐயா, லட்சக்கணக்கில் செலவு பண்ணி படிக்க வச்சா ஒரு டாக்டராகவோ கலெக்டராகவோ ஆகுவான்னு பார்த்தா செல்போனை வச்சு விளையாண்டுட்டு இருக்காங்கய்யா. கேட்டா ஆன்லைன் கிளாஸ் பார்க்கறேன்னு சொல்றாங்கய்யா. இப்போ உள்ள பிள்ளைங்க ஃப்ரீ ஃபயர், பப்ஜி இந்த விளையாட்டுக்கு அடிமையாகி பைத்தியமாகி போறாங்க. இது பெற்றவங்களுக்கு பெரிய தொல்லையோ தொல்லை. ஐயா, பெத்த மனசு பித்து, பிள்ளை மனசு கல்லு. ஏன் சொல்றேன்னா, இப்ப ஒரு பாட்டு சொல்றீங்க கேளுங்க ஐயா. ஐயா, தாயடிச்சு வலிச்சதில்ல இருந்தும் நாளுத தாங்கிடுமா உடனே தாயணுமா ஆக மொத்த தாய் மனசு போல் நடக்கும் பிள்ளை நான். அனகே சொல்றேன், பெத்த மனசு பித்து, பிள்ளை மனசு கல்லுன்னு. ஐயா, ஐயா, கடைசி காலம் வர நம்ம அம்மா அப்பா சொல்ல வச்ச அம்மா அப்பாவை கவனிக்கவே மடக்குறாங்க. இதனால பெத்தவங்களுக்கு எவ்வளவு பெரிய தொல்லையா இருக்கு. இங்க இருக்க அனைவருக்கும் சொல்றேன், கடைசி காலம் வரை நம்ம அம்மா அப்பா சொல்லி பிச்சு கேட்டா வாழ்க்கையில வெற்றி பெறலாம். பெற்றோருக்கு ஒரு தொல்லையா இருக்காம சிறந்த பிள்ளையா இருங்க. நன்றி.